வெல்கம் டு எவ்ரிவன். இந்தியாங்கிறது பார்த்திங்கன்னா பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் உள்ளடக்கிய நாடு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே அதிக குளங்கள், அதிக ஏரிகள் காணப்படுது. ஸோ அதில் நிறைய அதிசயங்கள் இருக்குது. அதில் ஒன்று பார்த்திங்கன்னா பீம்குட் அப்படிங்கிற ஒரு குளம். ஸோ அந்த குளத்தில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு சின்ன சின்ன சப்ஸ்கிரிப்ஷன் இது போன்ற வீடியோக்களை மேக் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். பீம்குட் ஏரி எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்குது. சாத்பூர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் பஜ்னா அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான் குளமானது இருக்குது. இந்த குளம் பொதுவாக குளம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து ஓப்பனான ஒரு ஏரியாவில் இருக்கும். ஆனால் இது பார்த்திங்கன்னா அதுக்கு மாறாக வந்து பாறையில் தான் இந்த குளம் இருக்குது. இந்த குளம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் உள்ளடக்கியது. இந்த குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற மீன்கள் அங்கே குளிக்கும்போது உள்ள ஆட்களை பார்த்து பயப்படாது. பொதுவாக நம்ம வந்து குளத்துலையோ இல்லாட்டா ஆறுகளையோ கடல்களையோ குளிக்கும் பார்த்திங்கன்னா வந்து மீன்கள் இருக்கும். அந்த மீன்கள் பார்த்திங்கன்னா வந்து பார்த்த உடனே ஆட்களை பார்த்தோன்னா ஓடி போயிடும். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது என்ன நினைக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து ஸோ ஆட்கள் குளிக்கும்போது வந்து பாசிட்டிவ் எனர்ஜி வந்து உருவாகுது. ஸோ அது மூலம் வந்து மீன்களும் வந்து இதை பார்ப்பதன் மூலமாக அதுக்கும் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வைப்ரேஷன் உருவாவதாக வந்து கருதப்படுது. அப்படி தான் அந்த உள்ளூர் மக்கள் சொல்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட அடிக்கு மேலே பார்த்திங்கன்னா கீழே போக முடியதில்லை. ஏன்னா வந்து இது யாருமே இதுவரை போனது கிடையாது. இந்த ஏரியில் வந்து நிறைய வந்து மர்மங்கள் இருக்குது. ஏன்னா இந்த ஏரியில் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து நீச்சல் அடிச்சிருக்கிறாங்க. நீச்சல் அடிச்சக்கு ஒரு பார்த்திங்கன்னா வந்து அந்த ஒரு 80 அடி தான் அதோடைய அடிப்பரப்பு உள்ள ஆழமாக சொல்லப்படுது. அதுக்கு கீழே போகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா வந்து ஸோ வந்து அது ஒரு கரண்ட் மாதிரி வைப்ரேஷன் ஆகுது. அதனால் வந்து இன்னும் அளவும் பார்த்திங்கன்னா வந்து யாராலையும் வந்து நீச்சல் அடித்து உள்ளே என்ன இருக்குன்னு போய் பார்க்க முடியல. இது வந்து இதை கேள்விப்பட்டு என்ன ஆகுதுன்னா வந்து ஒரு வெளிநாட்டுக்கார ஒருத்தர் வந்து செக் பண்ணியிருக்காரு. அவராலையும் போக முடியல. ஏதாவது அதிசயம் ஏதாவது நடந்துச்சுன்னா இந்த குளமானது முன்னக்கூட்டி காட்டி கொடுத்துரும். அதாவது 2004 பார்த்திங்கன்னா வந்து சுனாமி வந்துச்சு. அந்த சுனாமி வந்து வரதுக்கு மேலே பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு மேலேயே இந்த குளத்தோடைய நீர்மட்டம் வந்து அதிகமாச்சுது. அதுக்கப்புறமாட்டு அங்கே உள்ள உள்ளூர் மக்கள்லாம் ரொம்ப பயந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 2 நாள் கழித்து வந்து சுனாமி வந்துருச்சுது. அதுமாதிரி பார்த்திங்கன்னா இந்தோனேஷியாலேயோ ஜப்பான்லேயோ நிலநடுக்கம் ஏற்பட்டாலுமே பார்த்திங்கன்னா இதோடைய இந்த குளத்தில் வந்து நீர்மட்டம் அதிகமாகும். இதனால் மக்கள் பயப்படுவாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா வந்து பொதுவாக வந்து இந்த இயற்கைக்கும் இதுக்கு வந்து ஒரு தொடர்பு இருக்குது. ஏன்னா இந்த குளம் வந்து கடலோட வந்து சேர்ந்ததாக வந்து கருதப்படுது. நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து இதை வந்து ஆராய்ச்சி பண்ணியிருந்தாங்க. ஸோ 2004 அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து டிஸ்கவரி சேனலில் வந்து இதில் வந்து இந்த இதோடைய ஆழத்தை வந்து செக் பண்ண வந்தாங்க. ஆனால் அவங்களே பார்த்திங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வந்து ஆழத்தில் உள்ளே போய் பார்க்க முடிஞ்சிச்சு. அதுக்கு மேலே பார்க்க முடியல. ஒரு ஃபாரினர்ஸ் ஒருத்தர் வந்து என்ன பண்ணாருன்னா வந்து செக் பண்ணார். ஸோ அவர் என்ன பண்ணாருன்னா அவராக போய் உள்ளே போய் செக் பண்ணல. அதுக்கு பதிலாக வந்து கேமரா வச்சு உள்ள ரோபோட் மூலமாக செக் பண்ணார். அதில் பார்த்திங்கன்னா நிறைய அதாவது படிந்த படிமங்கள், அப்புறம் பாசிகள், பூஞ்சைகள், அப்புறம் நிறைய இறந்து போன மீன்கள் தான் உள்ளே கிடக்குது. உள்ளே உளுந்ததுக்கு அப்புறமாட்டு பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆள் இறந்துட்டாங்கன்னா அவங்க வந்து வெளியில் மிதப்பாங்க. ஆனால் இந்த குளத்தில் பொறுத்தளவு யாராவது உள்ளே உளுந்து இறந்துட்டாலும் கூட அவங்க வந்து மேலே வருவதில்லை. அப்படி தான் சொல்லப்படுது. இந்த பொருளுமே உள்ளே விழுந்துச்சுன்னா அதாவது வெளிவந்த சரித்திரமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து பொதுவாக இதோடைய தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அது இனிப்பாக இருக்கும். குடிநீருக்கு பார்த்திங்கன்னா உள்ளூர் மக்கள் இந்த குளத்துலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன்னா அதாவது தண்ணி வந்து பார்த்திங்கன்னா பியூரிஃபயரில் வரக்கூடிய தண்ணி மாதிரியோ இல்லை போர் தண்ணி மாதிரியோ வந்து இந்த தண்ணி வந்து ரொம்ப இனிப்பாக இருக்கும். ஸோ காரணம் தெரியல. ஏன்னா பொதுவாக வந்து அதாவது தேங்கி இருக்கிற தண்ணியில் பார்த்திங்கன்னா வந்து தண்ணி வந்து கலங்களாக இருக்கும். அதாவது தண்ணி சுத்தமாக இருக்காது. ஆனால் அதுக்கு ஆப்போசிட் தான் இருக்குது. இந்த மாதிரியான நிறைய ஆச்சரியங்களையும் அதாவது அதிசயங்களையும் உள்ளடக்கிய இந்த குளம் பார்த்திங்கன்னா வந்து பார்க்குறதுக்கு எப்படி பீம்குட்டுன்னு பேர் இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா அதாவது மகாபாரத காலத்தில் பார்த்திங்கன்னா அதாவது பாண்டவர்கள் வந்திருக்காங்க. அவங்க கூட திரௌபதி வந்திருக்கிறாங்க. திரௌபதிக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி தாகமாக அடிச்சிச்சு. ஸோ அந்த நேரத்தில் பார்க்கும்போது பீமன் என்ன பண்ணாருன்னா வந்து தன்னுடைய கடாயத்தை வச்சு பாறையில் வந்து ஒரு இடத்துல டமால்னு ஒரு அடி அடித்தார். அந்த இடத்துல அடிக்கும்போது பார்த்திங்கன்னா பாறை உடஞ்சி தண்ணி வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமாட்டு அது வந்து வலி எப்படி போடணும்னு தெரியல. அர்ஜுன் என்ன பண்ணாருன்னா தன்னுடைய காலால் வந்து வலி போட்டு அதுக்கப்புறம் உருவானதான் பார்த்திங்கன்னா வந்து இந்த பீம்குட். ஸோ இதனால் இந்த பீமன் மூலமாக ஏற்படுத்தப்பட்டனால இதுக்கு பேர் வந்து பீம்குட்னு வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா ஒரு சிவன் கோயிலும் இருக்குது. இந்த சிவன் கோயில் பொதுவாக பார்த்திங்கன்னா வந்து இதில் குளிச்சுட்டு அந்த சிவன் கோயிலை போய் கும்பிட்றது வழக்கம். ஸோ நிறைய பேர் இது பண்ணுறாங்க. இது வந்து பண்ணனால என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா வந்து தங்கள் வாழ்வு வந்து அதாவது பாவ விமோசனங்கள் வந்து தீர்ந்தாக கருதப்படுது. அதாவது காசிக்கு இணையாக வந்து இதோடைய நீரையும் கருதுதாங்க. நிறைய மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து பாட்டிலில் அந்த தண்ணியை பிடிச்சிட்டு போய் ஸோ தெய்வமாக வச்சு வழிபடுறாங்க. ஸோ இன்றெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அதாவது நிறைய இதில் விஷயங்கள் இருக்குது. என்னென்னா வந்து இதில் உள்ள மீன் பார்த்திங்கன்னா வந்து மனுஷனை பார்த்து பயப்படுது இல்லை. அதே போல் அது உள்ளே விழுந்த பொருட்களோ அல்லது பார்த்திங்கன்னா உள்ளே விழுந்த ஒரு நபர்களுடைய உடல்களோ வெளியே வருவதில்லை. ஸோ பார்த்திங்கன்னா வந்து இதோடைய ஆழம் வந்து தெரியலை. ஸோ இந்த மாதிரி நிறைய அதிசயங்களும் ஆச்சரியங்களும் உள்ளடக்கிய இதோடைய மர்மங்கள் இன்றளவும் யாராலையும் வந்து அவிழ்க்க முடியாத ஒன்றாக இருக்குது. ஸோ இது மாதிரியே பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஹிஸ்ட்ரி சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரியான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் மற்றொரு வீடியோவில் வந்து உங்களை வந்து சந்திக்கும் போது உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வழங்கிய பாலசன். தேங்க்யூ. ஹெட்ஸ் ஆஃப்.